ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय 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 जय रामकृष्ण। श्रीमद् भगवद गीता ध्यान श्लोक। ॐ वाताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणे भगवते अष्टादशाध्यायिने अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणे। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे प्रपन्नपारिजाताय स्तोत्रकामधेनवे
तन्त्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवै रणनदी कैवर्तककेशवः। पाराचर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधिता। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थितगतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरगणा देवाय तस्मै नमः। ஸ்ரீ கீதா மகாத்மியம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பேப்பர். श्री गणेशाय नमः। श्री राधारमणाय नमः। धरोवाच भगवन् परमेशान भक्तिरव्यभिचारिणी प्रारब्धं पूज्यमानस्य कथं भवति हे प्रभो। विष्णुरुवाच प्रारब्धं पूज्यमानो हि गीताभ्यासरतः सदा समुक्तः सुखी लोके कर्मणा नोपलिप्यते। महापापातिपापानि गीताध्यानं करोति चेत् क्वचित् स्पर्शं न कुर्वन्ति नलिनी तलमम्बुवत्। महापापादिपापानि गीताध्यानं करोति चेत् क्वचित् स्पर्शं न कुर्वन्ति नलिनी दलमम्बुवत्। கீதாயாக மகாத்மியம் கடந்த வகுப்பில் முதல் இரண்டு ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஸ்லோகா நம்பர் 3. மகா பாபாதி பாபானி கீதா தியானம் கரோதி சேத் क्वचित् स्पर्शं न कुर्वन्ति नलिनी
தலம் அம்புவத்து. கீதா தியானம், கீதையை தொடர்ந்து தியானம் செய்பவர்களுக்கு, கரோதி செய்பவர்களை, மகா பாபாதி பாபானி கொடிய பாவங்கள் போன்ற பாவங்களும், கொச்சித் சிறிதும், ஸ்பர்ஷம் ந குர்வந்தி அவைகள் நம்மை தொடுவது இல்லை. எப்படி? நளினி தலம் அம்புவத்து தாமரை இலையில் உள்ள தண்ணீரை போல. ஒரு உதாரணத்தோடு இந்த கருத்தை விளக்கி சொல்கிறாங்க. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல கீதா தியானம் செய்பவனை கொடிய பாவங்கள் தொடுவது இல்லை. இந்த தாமரை இலை தண்ணீர் அப்படிங்கிற உதாரணம் நம்முடைய ஸ்கிரிப்சர்ஸில் பல்வேறு இடங்கள் இதற்கான உதாரணங்கள் இருக்கிறது. இதே பகவத்கீதையில் பல முறை ரிப்பீட்டடாக இருக்குது இந்த கருத்து. பகவத்கீதையில் சாப்டர் 5 ஸ்லோகா நம்பர் 10 இதே கருத்தை சொல்லுது. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்த்வா கரோதியः லிப்யதே நச பாப்பேன பத்மபத்ரம் இவா அம்பசா. இதே தாமரையிலே தண்ணீர் என்ற கருத்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் பகவத்கீதையில் சாப்டர் 5 ஸ்லோகா நம்பர் 10. என்ன சொல்ல வருது இந்த ஸ்லோகம் அப்படின்னா, அவரவர்களுக்கு வாய்க்கப்பட்ட கடமையை நாம் தொடர்ந்து செய்யணும். செய்யும் பொழுது இந்த கடமையை நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல், இது இறைவன் திருவருளால் எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது, அவருடைய திருவருளால் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு செய்யும் பொழுது பற்றில்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இல்லைன்னா எங்கிருந்தாவது ஒரு பற்று உட்காந்துக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணர் உதாரணம் சொல்லுவார். ஒரு அரச மரம் நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது சின்ன கேப்பு கிடச்சிதுன்னா ஏதாவது பறவைகள் கொண்டு வந்து ஒரு விதையை போட்டுட்டு போயிடும். யாருக்குமே தெரியாது எப்படி அந்த அரச மரம் முளைச்சதுன்னு யாருக்குமே தெரியாது. அது சரி கட்டிடத்து மேலே முளைச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை போய் நீங்கள் கட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 இலை விட்டுருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட ரூட்டை போய் எடுத்தால் தான் அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். கட் பண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா திரும்பவும் வரும். அது மாதிரி எங்கிருந்தாவது பற்று வந்துடும். நான் செய்கிறேன் அப்படிங்கிற இந்த பற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் வந்துடும் அப்படிங்கிற நம்முடைய மகான்கள் பெரியோர்கள் கர்மம் செய்யணும், காரியங்களை செய்யணும். ஆனால் கர்மத்தை யோகமாக செய்து பழக வேண்டும். அதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாரும் கர்மங்கள் செய்கிறோம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையும் ஏதாவது ஒரு வேலைகள் நம்ம ஈடுபட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை யோகமாக செய்கிறது எப்படி அப்படிங்கிற வித்தையை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த பகவத்கீதை. இப்போ நம்ம 18 சாப்டர் நம்ம படித்து முடிச்சிருக்கிறோம் பகவத்கீதையில். பல்வேறு கருத்துக்களை பார்த்துருக்குறோம். பகவத்கீதை நமக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், அந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நமக்கு அர்ஜுனன் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இந்த கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பிரம்மண்யாதாய கர்மாணி, அதாவது இறைவனை மையமாக வச்சு செய்யணும். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்த்வா கரோத்தியக. சங்கம் என்றால் அட்டாச்மெண்ட் இல்லாமல் செய்தார். லிப்யத்தே நச பாப்பேன, அவர்கள் பாவங்கள் தொடுவதில்லை. எப்படி? பத்மபத்ரம் இவாம்பசா. இதுதான் ஸ்லோகா நம்பர் 5 சாப்டர் 5 ஸ்லோகா நம்பர் 10. வேறொரு உதாரணம், இது ஒரு நம்முடைய சித்தர்கள் பாடல்களையும் இதே கருத்து இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓர் இலை நீரினோடு கூடி நின்றும் நீர் இல்லாதவாறு போல பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டிருப்பேரே அப்படின்னு சிவவாக்கியார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சித்தர் பாடலேருந்து வருது. என்ன சொல்கிறாங்க? தாமரை இலை தண்ணீரில் தான் முளைக்குது, இருந்தாலும் அந்த தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது.
எப்பொழுதும் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாமரை இலை, அந்த தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது. அதுபோல் உலகில் வாழ்ந்திருக்க வேண்டும், உலகில் நமக்கு ஏற்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் அந்த கடமைகள் கட்டுண்டு போய்விடக்கூடாது, நமக்கு ஏற்பட்ட கடமைகளை கட்டுண்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் வலியுறுத்தி சொல்லுது. இப்போ சுவாமி விவேகானந்தருக்கு வாங்க. சுவாமி விவேகானந்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கு சிகாகோவில் போயிட்டு ஒரு இந்து மதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார். திரும்பி வரும் பொழுது கொலம்புல இறங்குறார். கொலம்புல பேசும் பொழுது அவர் சில கருத்துக்களை சொல்கிறார். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, நாம் எப்படிப்பட்ட பூமியில் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? இந்த நாடு புண்ணிய பூமி, கர்ம பூமி. முதல்ல எடுத்தவொடனே அதை ஆரம்பிக்கிறார். இந்த நாடு, பாரத நாடு புண்ணிய பூமி, கர்ம பூமி. ஒருத்தர் கர்மங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த புண்ணிய பூமியில் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்கே சொல்கிறார். புண்ணிய பூமி, கர்ம பூமி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த உலகத்தில் புண்ணிய பூமி என்ற சொல்லத்தக்க ஒரு நாடு இருக்குமானால் அது இந்த பாரத நாடு. ஏன்னா அவர் இங்கே மட்டும் இருந்துட்டு சொல்லலை, உலகம் சுற்றி பார்த்துட்டு சொல்கிறார். இந்த உலகத்திலே புண்ணிய பூமி ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த பாரத நாடு அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு கருத்தை சொல்கிறார். மனிதர்கள் தங்கள் வினை பயனை தீர்த்து கொள்ள வேண்டிய கடைசி இடம் அது இந்த பாரத நாடு. யாராக இருந்தாலும் சரி, வினை பயன் கம்ப்ளீட்டாக தீர்ந்து திரும்பவும் வராத நிலை வரணும் அப்படின்னா அந்த ஜீவாத்மா பிறக்க வேண்டிய இடம் இந்த பாரத பூமி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கடவுளை தேடி செல்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் கடைசியாக சேர வேண்டிய இடம் இந்த பாரத பூமி. அப்போ கடவுளை யாரெல்லாம் தேடுறாங்களோ, இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், பெரிய பெரிய கோயில்களில் எத்தனை வெளிநாட்டவர்கள் சுற்றிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில் போய் பாருங்கள், பெரிய பெரிய கோயிலெல்லாம் போய் பாருங்கள். எதுக்காக? அவங்க எவ்வளோ வசதி இல்லாமலாம் இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. எவ்வளோ வசதி இருந்தும் ஏதோ ஒரு தேடல் அவர்கள்ட்ட இருக்குது, ஏதோ ஒரு நிறைவு அவர்கள்ட்ட இல்லாமல் இருக்குது. அந்த நிறைவை தேடி அவங்க வர வேண்டிய கடைசி இடம் இந்த பாரத நாடு அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். இது ஒரு பெரிய கடமை. இந்த பூமியில் அந்த ஆன்மீக செல்வம் அற்றாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது. அது நாம் பயன்படுத்தணும், மற்ற தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத கருத்தை சொல்கிறார். நம்ம மற்ற தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். அப்போ உலகில் உள்ள மற்ற நாடுகள், எல்லா நாடுகளும் இந்த பாரத நாட்டுக்கு பட்டுள்ள கடன் தீராது. அவங்க எந்த காலத்திலையும் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாது. ஏன்னா ஆன்மீக செல்வத்தை நம்ம கொடுக்கறதுனால இதுக்கு அவங்க ஈக்குவலாக நமக்கு எதுவுமே திருப்பி செலுத்த முடியாது. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் வாங்கிறோம், திருப்பி கொடுத்துட்டோம்னா நேராகிடும், சரியாக போயிடுது. ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாரத பூமிக்கு அவர்களால் எந்த விதத்திலையும் திருப்பி செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த பாரத நாடு இருக்குது. என்ன சொல்கிறார் கடைசியாக? உறுதியாக சொல்கிறேன் நம்புங்கள், இது நடக்கத்தான் போகிறது. அந்த வார்த்தையோடு முடிக்கிறார். கொழும்பு லெக்சரில் இருக்குது. உறுதியாக சொல்கிறேன் நம்புங்கள். அதாவது பாரத நாடு வற்றாத ஆன்மீக செல்வத்தை உடைய நாடு. எல்லா காலத்திலையும் கொடுத்தது இந்த ஆன்மீக கருத்துக்களை இன்றைக்கும் கொடுத்து தான் இருக்குது. இனி வரும் காலங்களிலும் இந்த நாட்டிலிருந்து ஆன்மீக செல்வம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட சில நேரங்களில் பக்தர்கள் கேட்பாங்க, சுவாமி நாங்கள் இல்லறத்தில் இருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம், எங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கிறது, எப்படி நாங்கள் அதிலிருந்து மீண்டு வருவது? இறைவனை காண வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்க, பகவானை அடைகிறதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு பலவிதமான கடமைகள் இருக்கிறதே, நாங்கள்லாம் தியானம் பண்ண முடியலையே அப்படிங்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் அழகாக எடுத்து ஒரு உதாரணம் சொல்லுவார். சேற்று மீனை போல வாழுங்கள். எப்படி இருக்கணுமா? சேற்று மீனை போல வாழும். மீன் எப்பொழுதும் சேற்றிலே தான் இருக்கும், அது கலங்கிய நெருப்பிலே தான் மீன் இருக்கும். ஒரு நாளும் அந்த சேறு அந்த மீன் மேலே ஒட்டாது. அதுபோல் இல்லறத்தில் இருங்கள், எல்லா விதமான கடமைகளையும் செய்யுங்கள். மாமனாருக்கு, மாமியாருக்கு, குழந்தைகளுக்கு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு, சொந்த பந்தம் எல்லாருக்கும் தேவையான உதவிகள்லாம் செய்யுங்க. ஆனால் பற்றில்லாமல் செய்யுங்க.
என்ன செய்யக்கூடாது? பற்றில்லாமல் அவர்களோட எல்லா விதமான காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது. உலகியலில் உலகியல் ஒன்றில் ஒட்டி கொள்ளாமல் பார்த்துக்கொள். இது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். நாம் உலகத்தில் இருக்கணும், உலகியல் நம்மிடம் ஒட்டி கொள்ளாமல் இருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்வார். படகு தண்ணிக்குள்ளே இருக்கலாம், படகுக்குள்ளே தண்ணீர் இருக்கக்கூடாது. தண்ணீர் போச்சுன்னா என்ன ஆகும்? மூழ்கி போயிடும். அப்போ இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும். இதையே சங்கராச்சாரியோட லைஃப்லையும் ஒரு பாடல் இருக்குது. நளினி தலகத ஜலமதி தரளம் தத்வத் ஜீவிதமதிசய சபலம் வித்தி வியாப்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் भज गोविंदं गोविंदं भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहीं रक्षते डुग्रंकरणे. அழகா பாடி வச்சிருக்கார். என்ன சொல்றாரு? நளினி தலகதம் ஜலம் அதி தரளம். தாமரை இலையில் ஒட்டாது ஓடும் நீரை போல. நளினி தலகத்தம், தாமரை இலையில் ஓடும் ஒட்டாத நீரை போல உலகம் நிலையாமை கொண்டது. நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம் நிலையில்லாதது. அது புரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு பற்றுதல் வராது. நிலையாக இருக்கும் இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோம்? ஒரு 1000 வருஷம் வாழ்ந்துருவோமா, எல்லாம் வேணும் எனக்கு, எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க போகிறதையும் நம்ம பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். கொஞ்சம் நாள் கழித்து ஒவ்வொருத்தராக டிக்கெட் வாங்கிட்டு போகிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் என்ன மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும் அப்படின்னா, இந்த உலகின் நிலையாமை நமக்கு புரியணும். இந்த உலகத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதுவுமே நிலையில்லாதது. நிலையான சொத்து எனக்குள்ளே தான் இருக்குது. நிலையான சொத்து வெளியில் கிடையாது. நம்மளுடைய நிலையான சொத்து ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா. அந்த ஆன்மாவை உணர வேண்டும். இந்த பிறவியில் வாழும் பொழுதே ஆன்மாவை நாம் உணர வேண்டும். அதுதான் நிலையான சொத்து. இன்னொரு உதாரணம் இருக்கிறது. பற்றற்ற நீரில் படர் தாமரை இலை போல சுற்றத்தை நீக்கி மனம் தூர நிற்பது எக்காலம் அப்படின்னு இன்னொரு சித்தர் பாடுறார். அவர் யார் அப்படின்னா பத்ரகிரியார்னு ஒருத்தர். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன். பட்டினத்தார் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பட்டினத்தார் உலகை துறந்து எல்லா ஊர்களுக்கும் போயிட்டுருக்கிறார். போகும் பொழுது மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு அரசன் அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வர்றான். அவன் பேர் பத்ரகிரியார்னு பேர். அங்கே ஒரு இடத்துல மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார் பட்டினத்தார். சில திருடர்கள் என்ன பண்ணாங்க, திருடிட்டு அந்த வழியாக வர்றாங்க. திருட போகும்பொழுது அந்த மரத்தடி இருந்த பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, நாங்கள் திருட போகிறோம், போயிட்டு திரும்பி வரும் பொழுது என்ன கிடைக்குதோ அதில் உனக்கு ஒரு பங்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போனாங்க. திரும்பி வரும்பொழுது அதே மாதிரி பிள்ளையார்கிட்ட ஒரு திருடிட்டு வந்த ஒரு நகையில் ஒரு நகையை போடலான்னு போகும்பொழுது யாரோ வெளிச்சம் வந்துச்சு, அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பிள்ளையார் மேலே தூக்கி போட்டுட்டு சொன்னபடி வாக்கு கொடுத்தபடி அந்த நகையை தூக்கி பிள்ளையார் மேலே போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க போட்ட நகை பிள்ளையார் மேலே விழுகலை. பிள்ளையார் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்த பட்டினத்தார் கழுத்தில் போய் விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் எங்கே திருட்டு போச்சோ அவங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. தேடி வரும் பொழுது பார்த்தா ஒரு அரச மரத்தில் ஒருத்தர் கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் கழுத்தில் அவங்க வீட்டு நகை இருக்குது. இதை போய் அரசன்ட்ட சொல்லிட்டாங்க. அரசன் உடனே யாரங்கே இழுத்து வாருங்கள் அப்படின்னு உத்தரவு போடுறார்.
உடனே பட்டினத்தாரை இழுத்துட்டு போகிறாங்க. போன உடனே கழுத்தில் நகை இருக்கிறத பார்க்குறாரு. கொஞ்சம் கூட அவர் விசாரணையே பண்ணலை. உடனே என்ன பண்ணுறாரு, கழுமரத்தில் ஏற்றுங்கள் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அந்த காலத்தில் கழுமரம் அப்படின்னா ஊசியாக இருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தில் அப்படியே உட்கார வைக்கிறது. எவ்வளோ கடினமான ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு தண்டனை. அப்படி ஒரு மரத்தில் ஏற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். இப்போ உத்தரவு நிறைவேற்றுறதுக்காக அவரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பட்டினத்தாரை பார்க்குறாரு. அந்த மரத்தை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடி முடிக்கிறாரு. அந்த மரம் தீப்பிடிச்சு எரியுது. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த அரசனுக்கு நாம் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், மிகப்பெரிய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை நம்ம பண்ணிட்டோம், ஆராய்ந்து பார்க்காமல் நீ சரியா தவறா என்று விசாரிக்காமல் நம்ம ஒரு தப்பாக ஒரு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனடியாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார். அப்போவே ராஜ்யத்தை திறந்து விடுகிறார். அவர் பெரிய ராஜாவாக இருந்தவர். அப்போவே தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாத்தையும் திறந்துட்டு இவர் கூட என்ன பண்ணுறாரு, ஓடேந்தி பிக்ஷை எடுத்து சந்நியாச வாழ்க்கைக்கு வந்துடுறார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை வருது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில். திருவிடைமருதூர்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பட்டினத்தார் கிழக்கு வாசலில் உட்காந்துருக்கிறார். அப்போ யாரோ ஒருத்தர் ஐயா பிக்ஷை போடுங்கன்னு கேட்குறார். இவரே ஒரு சன்னியாசி, இவரே பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அவர் உட்காந்துருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், மேற்கு வாசலில் ஒரு குடும்பஸ்தன் உட்காந்துருக்கிறான், அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னார். மேற்கு வாசலில் உட்காந்துருக்கிறது யார்? இந்த பத்திரகிரியார். இவரும் சன்னியாசியாகி வந்தவர் தான். அவர் போய் என்ன சொல்கிறாரு, மேற்கு வாசலில் ஒரு பணக்காரன் உட்காந்துருக்கிறான், அவங்ககிட்ட போய் கேளு அப்படிங்கிறாரு. போய் பார்த்தா இவர் தான் உட்காந்துருக்கார், பத்திரகிரியார் தான் உட்காந்துருக்கார். என்ன அப்படின்னா போய் சொன்னார், நான் கிழக்கு வாசலுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு சுவாமி உட்காந்துருந்தார், மேற்கு வாசலில் ஒரு பணக்காரன் குடும்பஸ்தன் உட்காந்துருக்கிறான், அவன்கிட்ட போய் கேளுன்னு சொன்னார் அப்படின்னு. இப்போ பத்திரகிரியாருக்கு அப்போ தான் ஞானம் வந்தது. என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவர் கையில் ஒரு ஓடு இருந்துச்சு. அதுதான் அவர் சொத்து. அது கூட வச்சுக்கக்கூடாதுன்னு பட்டினத்தார் விரும்புகிறார். அவர் கையில் வச்சுருந்தது ஒரு ஓடு, பக்கத்தில் ஒரு நாய் படுத்திருந்தது. அவர் எப்போவாவது பிக்ஷை எடுத்துகிட்டு வந்தார்னா சாப்பிட்டது போக மிச்சம் இருந்ததை அந்த நாய்க்கு போட்டார். அது ஒரு நாள் சாப்பிட்டு பழகிற நாய் என்ன பண்ணுச்சு, அங்கே பெர்மனெண்ட்டாக டேரா போட்டு தங்கிடுச்சு. இவர் எப்போ போனாலும் பிக்ஷை எடுத்துகிட்டு வருவார், நமக்கு ஒரு ஷேரிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாய் பக்கத்துலேயே படுத்துக்குச்சு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த நாயும் இந்த ஓடும் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், இது என்னுடைய குருநாதர் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை தூக்கி வீசிட்டார். அந்த ஓடு இருந்தால் தான் அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்கும். ஓட்டை தூக்கி வீசினார். ஓடு உடஞ்சி போச்சு. ஓடு யார் மேலே விழுந்துச்சு, அந்த நாய் மேலே விழுந்துச்சு. அந்த நாய் இறந்து போச்சு. அப்போ அவர்கிட்ட இந்த பந்தமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு இப்படி இந்த கதை நீண்டு போகுது. அப்போது மகான்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், அதற்காக எல்லாரும் சன்னியாசியாக போயிடணுமா, அப்படி எதாவது எப்போவாவது நடந்திருக்குதா? அப்படியும் கிடையாது. எல்லாரும் இருக்கணும். யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ எல்லா கடமைகளையும் செய்யணும். ஆனால் மனதுக்குள்ளே ஒரு ஓரமாக நம்ம ஒரு 100% பகவான் நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், ஒரு தூண் இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடும், ஒரு தூணை இப்படி பிடிச்சிக்கிட்டே அப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். தூணை சுற்றி வந்துட்டே, அது மாதிரி ஒரு கையால் இறைவனை பிடிச்சிக்கோ, இன்னொரு கையால் உன்னுடைய கடமைகளை செய்ய. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வேகமாக உன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு 2 கையாலையும் பகவானை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஒரு நாளும் ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாரையும் சன்னியாசி ஆயிடுங்கன்னு சொல்லவே இல்லை. எந்த மகானும் எந்த காலத்துலேயும் சொன்னவே இல்லை. ஏன்னா யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து நம்ம மேலே வரணும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த பரமாத்மன் இருக்கிறது, அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஐ ஆம் டிவைன், நான் தெய்வீகமானவன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அது அண்டர்கரண்டாக எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மைய கருத்து. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், அதாவது மகாலய பித்ருபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ருபக்ஷம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்கு, இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு
திதி கொடுக்கக்கூடிய முக்கியமான நாள். இந்த நாளில் அவர்கள் காத்திருப்பார்கள். அவனுடைய சந்ததிகள் யாராவது வந்து நமக்கு உணவு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்முடைய முன்னோர்கள், இறந்து போன முன்னோர்கள் காத்திருப்பாங்க. அவர்களுக்கு இந்த நாளில் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை இந்த பித்ரு தர்ப்பணம் செய்வாங்க. இப்போ ஏன் செய்யணும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தானம் ஏன் செய்யணும் அப்படின்னா, ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் அவருடைய மனைவி சொன்னாங்க, சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்க. ஒரு 100 ரூபாயை கையில் கொடுத்து சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இவரும் பாக்கெட்டில் போட்டு சந்தைக்கு போனார். காய்கறியெல்லாம் வாங்கி பையில் போட்டுட்டு பணத்தை எடுக்கிறதுக்காக பைக்குள்ளே விடுறார். பணத்தை காணும். அதுக்குள்ளே யாரோ பணத்தை எடுத்துக்கிட்டாங்களா இல்லை இவர் கீழே போட்டாரான்னு தெரியாது. பணத்தை இவர் வந்து எங்கே காணாமல் போயிடுச்சு. இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. கடைக்காரன் கொடுப்பானா? சும்மா கொடுப்பானா? காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டான். காய்கறியெல்லாம் வாங்கின காய்கறியெல்லாம் அங்கேயே திருப்பி கொடுத்துட்டு வெறும் பையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வரும்பொழுது வாடிய முகத்தோடு வீட்டுக்குள்ளே வர்றார். இதை வீட்டில் இருந்த அந்த அம்மா கவனித்தாங்க. ஒன்றும் கேட்டுக்கலை. காய்கறி வாங்க போனார், சந்தோஷமாக போனார், பணம் கொடுத்து விட்டோம். காய்கறி வாங்காமல் திரும்பி வந்திருக்கிறார். ஆனால் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கார், துக்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை எதுவும் கேட்டுக்கலை. அப்படியே இருந்தார். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. மறுபடியும் ஒரு நாள் அதே அந்த வீட்டம்மா என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. எடுத்துக்கிட்டு வர்றார். வர்ற வழியில் ஒரு குழந்தையை பார்க்குறார். அந்த குழந்தை அழுதுகிட்டே வந்துட்டுருக்குது. ஸ்கூல் பேக்கு போட்டிருக்கு, அழுதுகிட்டே வருது. என்னம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இன்றைக்கி தான் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள். அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் கஷ்டப்பட இருக்காங்க. இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஃபீஸ் கட்ட முடியல. அதனால் நான் வந்து அழுதுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் உடனே என்ன பண்ணுறாரு, காய்கறி வாங்க கொண்டு போன பணத்தை எடுத்து அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு நேராக போயிட்டு ஸ்கூலில் போய் ஃபீஸை கட்டிட்டு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு காய்கறி வாங்காமல் அன்றைக்கும் திரும்பி வந்துட்டார். ஆனால் திரும்பி வரும்பொழுது அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ திருப்தி, விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தோடு வீட்டுக்கு வர்றார். அப்போது அந்த வீட்டில் அவரோட மனைவி பார்க்குறாங்க, இன்றைக்கும் காய்கறி வாங்காமல் வந்திருக்கிறீங்க, இன்னொரு நாள் நீங்கள் காய்கறி வாங்காமல் வந்தீங்க, பட் உங்கள் முகத்தில் வித்தியாசம் இருக்குதே. அன்னைக்கு நீங்கள் தொலைச்சிட்டு வரும்பொழுது ரொம்ப துக்கமாக இருந்தீங்க, இன்றைக்கும் பணத்தை தொலைச்சிருக்கிறீங்க, அதாவது பணத்தை உங்கள் கையிலேருந்து போயிடுச்சு, ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அன்றைக்கு பணம் என்னை விட்டு போய்விட்டது, என்னை அறியாமலே பணம் என்னை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கு பணத்தை நான் விட்டுட்டேன். இவ்வளோதான் வித்தியாசம். அன்றைக்கும் லாஸு தான், பணம் லாஸு தான், இன்றைக்கும் பணம் லாஸ் ஆனது ஒன்று தான். அன்றைக்கு என்ன நடந்துச்சு, பணம் என்னை விட்டு போயிடுச்சு, நான் பத்திரமா வச்சுருந்தேன், எனக்கு தெரியாமல் என்னை விட்டு போயிடுச்சு, அதனால துக்கம். இன்றைக்கி அப்படி கிடையாது, பணத்தை நானே விரும்பி கொடுத்தேன், நானே விரும்பி அதை வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து நானே விலகி வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும்பொழுது எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் விஷயம், சீக்கிரட்டே இவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு தேவையா, எவ்வளோ தேவை, அதிகமாக இருக்கா, மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இவ்வளோதான். இது எல்லா சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லிக்கூடிய ஒரு நீதி இதுதான். எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுக்கணும். தேவைக்கு அதிகமாக எது இருக்குதோ அது நல்ல கண்டிஷனில் இருக்கும் பொழுதே மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்க்கணும். ஏன்னா அங்கேயும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதே பகவான் தான் அங்கேயும் இருக்கிறார். அதனால் நிச்சயமாக தானம் செய்யணும். சுவாமிஜி சொல்லுவார், மானாமதுரையில் வரக்கூடிய லெக்சரில் நீங்கள் பார்ப்பீங்க, விவேகானந்தருடைய கொழும்பு முதல் அல்மோரா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் மானாமதுரைன்னு ஒரு இடத்துல சுவாமிஜி பேசுகிறார். அங்கே பேசும்பொழுது சொல்கிறார், இந்த தானத்தை பற்றி சொல்லும் பொழுது, உயர்ந்த தானம் ஞான தானம், ஆன்மீகத்தை கொடுக்கறது உயர்ந்த தானம். அதற்கடுத்தது உலகியல் ஞானத்தை பகிர்ந்துக்கிறது அடுத்த ஞானம். இப்படி வரிசையாக போட்டுட்டு கடைசியாக சொல்லுவார், அன்னதானம் அப்படிங்கிறது கடைசியாக வர்றது. நம்ம அன்னதானத்திலேருந்து ஆரம்பிக்கணும்,
ஞான தானத்தில் முடியணும். இப்போ ஞான தானம் அதுதான் இங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எல்லோரும் உட்காந்து என்ன செஞ்சிட்ருக்கிறப்ப ஞான வேள்வி, பகவத்கீதையை கேட்குறது, ராமாயணம் படிக்கிறது, மகாபாரதம் படிக்கிறது, இது ஞான தானம். இந்த ஞானத்தை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு நாம் பட்ட கடனை திருப்பி செலுத்துகிறோம். ரிஷி யஜ்ஞம்னு பேர். நம்ம எல்லாருக்கும் ஒரு கடன் இருக்குது, 5 விதமான கடன் இருக்குது. தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பூத்த யஜ்யம், நரயஜ்யம், பித்ரு யஜ்யம். அந்த பித்ரு யஜ்யம் தான் இன்றைக்கி மகாலய பட்சத்தில் இன்றைக்கி யாரெல்லாம் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறாங்களோ அந்த பித்ரு யஜ்யம் செய்வதன் மூலமாக அந்த கடன் திருப்பி செலுத்தப்படுகிறது. பகவத்கீதை போன்ற நூல்களை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது ரிஷிகளுக்கு பட்ட கடனை நாம் திருப்பி செலுத்துகிறோம். அப்படி சுவாமிஜி சொல்லும் பொழுது முதல் விஷயம் வர்றது ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறது தலை சிறந்த ஞானம் அப்படின்னு சொல்கிறார். உணவு தானம் கொடுக்குறோம், மற்ற பொருட்களை தானம் பண்ணுறோம், அதை விட பல மடங்கு உயர்வானது ஆன்மீக தானம் அப்படிங்க சொல்ல வர்றார். அதனால் இது போன்ற நாட்களில் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய மரபுகளை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு அது பொருள் புரியாமல் இருக்கலாம், ஒருவேளை ஏன் செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தொடர்ந்து செய்யுங்கள். தெரியாத நேரத்தில் தெரிந்தவர்களிடம் கேட்டு அதை எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு செஞ்சால் இன்னும் நல்லாக இருக்கும். தொடர்ந்து அந்த தொடர்ந்து இருந்து வரக்கூடிய அந்த மரபு என்பது தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். இதைத்தான் பகவத்கீதையில் 18 சாப்டர் நம்ம பார்த்தோம். யஜ்ஞம், தானம், தவம் இவை போன்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை செஞ்சால் என்ன நடக்கும்? மனிதன் புனிதன் ஆகிறான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, ஸோ இந்த வாரத்தில் 2 டைரக்ட் டிசைப்பிளோட பிறந்த நாள் வந்துச்சு. நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தில் 2 டைரக்ட் டிசைப்பிளோட பிறந்த நாள் இந்த வாரத்தில் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்லோகம் போதும். ஸ்லோகா நம்பர் 3. மகா பாப்பாத்தி பாப்பாணி கீதா தியானம் கரோத்தி சேத்து கொச்சித் ஸ்பர்ஷம் ந குர்வந்தி நளினி தலம் அம்புவத்து. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல கீதா தியானம் செய்பவனை கொடிய பாவங்கள் தொடுவது இல்லை அப்படிங்கிற இந்த கருத்தோட 2 டைரக்ட் டிசைப்பிளோட பிறந்த நாள் இந்த வாரத்தில் வந்துச்சு. ஒருத்தர் 15ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை ஸ்ரீமத் சுவாமி அபேதானந்தர் அவருடைய பிறந்தநாள் வந்துச்சு. இன்னொருத்தருடைய பிறந்தநாள் இன்று. நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இன்றைக்கு ஒரு சீடருடைய பிறந்தநாள், அவர் ஸ்ரீமத் சுவாமி அகண்டானந்தஜி மகாராஜ் அப்படின்னு 2 பேருடைய பிறந்தநாள் இந்த வாரத்தில் வந்துச்சு. எவ்வளவு முடியுமோ எவ்வளவு சுருக்கமாக இந்த 2 பேரை பற்றி சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். முதல்ல சுவாமி அபேதானந்தர். சுவாமி அபேதானந்தர் காளி தேவியின் திருவருளால் பிறந்ததுனால அவருக்கு காளி பிரசாத்னு அவங்க பேர் வச்சாங்க, அவங்க அம்மா. அப்போ சின்ன வயசுலேருந்தே வேதாந்தம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமுடையவராக இருந்தார். சின்ன வயசுலேருந்தே வேதாந்தம் படிக்கணும், பகவத்கீதை, உபனிஷதம் படிக்கிறது, இது போன்ற விஷயங்களில் ஆர்வமாக இருக்கார். ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு எனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு நேரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அவர் பேர் வேதாந்த வாகீசர்னு பேர். அவர்கிட்ட போயிட்டு கேட்கும்பொழுது நேரமே இல்லை அப்படிங்கிறார். எப்போ தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் சொல்லுங்கள். அப்படியா, இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறியா, நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்குவேன், அந்த ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது, அந்த நேரத்துக்கு வா வேணால் சொல்லித்தர்றேன். அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்குவார், அந்த நேரத்தில் போயிட்டு சேவை பண்ணணும். நீ எண்ணெய் தேய்ச்சி விடு, சேவை பண்ணு, அந்த நேரத்தில் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். அப்படியே வேதாந்த வாக்கிய குருநாதர்கிட்ட போயிட்டு குருநாதருக்கு சேவை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறார், வேதாந்தம் கற்றுக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே இவருக்கு சாஸ்திரம் படிக்கிறதுல மிகவும் ஈடுபாடு இருக்குது. சுவாமிஜி மடத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்த போதும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டியூட்டி போட்டு வச்சுருப்பார். இவர் இந்த வேலை செய்யணும், இவர் இந்த வேலை செய்யணும். அப்பவும் பார்த்திங்கன்னா இவர் எப்போதும் படிப்பிலே இருப்பார். மற்றவங்களாம் இவரை பற்றி குறை சொல்லுவாங்க, என்ன நீங்கள் எல்லோரும் கரெக்டாக அவங்கவுங்க டியூட்டி பார்க்குறாங்க, இவர் மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ சுவாமிஜி சொல்வார், அவர் என்ன வேலை செய்யணுமோ அதையும் நான் சேர்த்து செய்கிறேன், அவர் படிக்கட்டும். எப்படி
விவேகானந்தரே சொல்கிறார், அவர் என்ன வேலை செய்யணுமோ எதை செய்யாமல் விட்டுட்டாரோ அந்த வேலையை நான் செஞ்சிடுறேன், அவர் படிக்கட்டும். நம்மில் ஒருத்தர் சாதனை பண்ணணும், நம்மில் ஒருத்தர் சாஸ்திரம் படிக்கணும் ஆர்வமாக இருக்கிறாருன்னா அவர் படிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறார். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில். நிறைய இவருடைய வாழ்க்கையில் தியானத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கும். இவர் தங்கியிருந்த அறைக்கு பேர் காலி தபஸ்வி அறைன்னு பேர். அந்த அளவுக்கு எப்பொழுதுமே தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகானாக இருந்தார். இவரை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். சுவாமி விவேகானந்தருக்கு அடுத்தபடியாக வெளிநாடுகளில் அதிக நாட்கள் அதிக வருஷம் தங்கியிருந்து பிரச்சார பணியில் ஈடுபட்டவர் இவர். எத்தனை வருஷம் இருந்திருக்கார்? 25 ஆண்டுகள் வெளிநாடுகளில் இருந்து பிரச்சார பணியில் ஈடுபட்டவர். தவ வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் இருந்த போதும் சரி வெளிநாடுகளில் இருந்த போதும் சரி மேக்சிமம் அவருடைய டைம் தவத்தில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தீர்த்த யாத்திரை அதிகமாக போயிருக்கிறார். தென்னிந்தியாவுக்கு 2 முறை வந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் 2 முறை வந்திருக்கிறார். நல்லா படித்தவர், சம்ஸ்கிருதம் நல்ல ஆழமாக கற்றவர். எப்படி தெரியுமா? அன்னை சாரதா தேவி மேலே ஒரு பாட்டு எழுதினார். சாரதா தேவி மேலே ஒரு பாட்டு. நம்முடைய மடத்தில் ஆரத்தி நேரத்தில் 4வது பாட்டு ஒரு பாட்டு இருக்குது. பிரகிருதிம் பரமாம் அபயாம் வரதாம் அப்படின்னு ஒரு பாட்டு. எல்லா மடங்கள்லேயும் ஆரத்தி சமயத்தில் பாடக்கூடிய 4வது பாட்டு. அந்த பாட்டை எழுதிட்டு சாரதாம்மாட்ட படித்து காமிக்கிறார். சாரதாம்மா அதை கேட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எப்படி தெரியுமா? உன்னுடைய நாவில் சரஸ்வதி எப்பொழுதும் இருக்கட்டும். ஆசீர்வாதம் பண்ணுறவங்களே சரஸ்வதி தான். சாரதாம்மா யார்? சரஸ்வதி. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார், சரஸ்வதி தான் சாரதையை வந்திருக்கிறாங்க அப்படின்னா. உன்னுடைய நாவில் சரஸ்வதி எப்பொழுதும் எழுந்தருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படி விட்டு பண்டிதராக இருந்தவர், நிறைய சாஸ்திரங்களை படித்தவர். இவருடைய குரல் மட்டும்தான் இந்திய வானொலியில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. 16 சீடர்கள்லையா யாருடைய வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகலை. இவருடைய வாய்ஸ் மட்டும் இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டில் சுவாமி அபேதானந்தன் போட்டிங்கன்னா இவருடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கல்கட்டாவில் ஒரு முறை ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பர்த்டேக்காக வானொலியில் பேசியிருக்கார். அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. இது மட்டும் இன்னமும் அவருடைய வாய்ஸை நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு. சீடர்கள்லேயே கடைசியாக காலமானவர் இவர் தான். யார்? சுவாமி அபேதானந்தர். நிறைய நம்முடைய சம்பிரதாயத்துக்கு, அதாவது துறவி சம்பிரதாயம், இந்த சந்நியாச பரம்பரை வருவதற்கு நிறைய மந்திரங்கள்லாம், சான்ஸ்கிரிட் மந்திரங்கள்லாம் பல்வேறு இடங்கள்லேருந்து இவர் தொகுத்து கொண்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இந்த தேனி போய் கொஞ்சம் கொஞ்சமாக தேனை பல பூக்கள்லேருந்து சேகரித்து கொண்டு வர்ற மாதிரி பல்வேறு இடங்கள்லேருந்து கற்றுக்கொண்டு இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷனாக கொண்டு வச்சுருக்கிறோம் நம்ம ராமகிருஷ்ண சம்பிரதாயம். இதுக்கெல்லாம் இவர்களுடைய தவம், இவர்கள் செய்த தவத்தின் காரணமாகத்தான் நீங்கள் நானும் உட்காந்து இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? இப்படி ஒரு அருமையான சூழ்நிலையில் சாஸ்திரம் படிச்சுட்ருக்குறோம். அதனால் நன்றியோடு இவர்களை நினைத்து பார்க்க வேண்டிய நாள் இது. சுவாமி அபேதானந்தர். இன்றைக்கு பிறந்த நாள் யாருக்கு அப்படின்னா சுவாமி அக்கண்டானந்தர். இவருடைய பேர் கங்காதர் கங்கோபாத்யாயா அப்படின்னு பேர். 1864 பிறந்தார். சின்ன வயசாக இருக்கும் பொழுதே ஒரு முறை கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணணும், கட்டி வந்துட்டால் ஆப்ரேஷன் பண்ணணும். டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க? உடனே இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதை வலிக்காமல் இருக்கிறதுக்காக, மரத்து போகிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்போ இன்ஜெக்ஷன் போடும்பொழுது சொன்னார், இல்லை அந்த இன்ஜெக்ஷன்லாம் தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறார். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் வேறு, இந்த உடம்பு வேறு அப்படிங்கிற உணர்வு அந்த சிறு வயதிலேயே இவரிடம் இருந்தது. என்னால் அந்த வலியை தாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாரு? எனக்கு இன்ஜெக்ஷன் போடாமலே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அதே மாதிரி தவம் செய்வதில் சளைத்தவர் அல்ல. இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இமயமலைக்கு பல முறை போயிட்டு வந்தவர். அந்த காலத்தில் இமயமலைக்கு கைலாஷ் யாத்திரையாக கால்நடையாக போயிட்டு வந்திருக்கிறார். அவ்வளவு இமயமலையில் பல இடங்களுக்கு இவர் பிரயாணம் பண்ணியிருக்கார். படிச்சிட்ருக்கிறார். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீக எண்ணங்கள் வருது. அப்போது ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்கிறார்.
வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இப்படியே போனால் சரிப்பட்டு வர மாட்டான், என்ன பண்ணலாம், ஒரு கால் கட்டை போட்டுருவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இவருக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு 50 நாள் அம்மா சொல்லிட்டாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் கோவிச்சுக்கல, அம்மா கிட்ட சொன்னார், அம்மா எனக்கு இன்னொரு அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றீங்களா, நல்லது, கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறார். அப்போ என்ன அவர் மனசில் இருக்குது, நான் பெண்களை தாயாக பார்க்கிறேன், நீங்கள் எத்தனை பெண்ணை வேணாலும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, எல்லாரும் எனக்கு தாய் தான். இதுக்கப்புறம் யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதோடு முடிஞ்சு போச்சு, கல்யாண பேச்சு அதோடு முடிஞ்சு போச்சு. அப்படி சின்ன வயதிலிருந்தே ஒரு திட வைராக்கியம் இருக்கிறது, துறவு வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு. 1883 ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்கிறார். முதல் முறை சந்திக்கும் பொழுது சொல்கிறார், நான் சின்ன வயசுலேயே உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், இவனே இன்னும் சின்ன பையன், இவன் சின்ன வயசில் என்னை பார்த்தானா. அப்போ ஸ்கூல் படிக்கும் பொழுதே அவர் போய் பார்க்குறாரு. 1883 ஸ்கூல் பாய். அப்போ போய் ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் சின்ன வயசுலேயே உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னார். நீ ஏன் இன்னும் சின்ன பையன்தான்டா, நீ சின்ன வயசில் என்ன பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு ராமகிருஷ்ணர் சொல்கிறார். அப்புறம் தொடர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் சந்திக்கிறதுக்காக போய்கிட்டே இருக்கார். ஒரு முறை ஒரு விஷயத்தை பற்றி கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணன். அது எனக்கு தெரியும் அப்படின்னார். யார்? கங்காதர் மகாராஜ். அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், அதை கரெக்ட் பண்ணார். எல்லாம் தெரியும்னு சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாத, கற்றுக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லு. என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அது பெங்காலி வார்த்தை, யாவத் பாஞ்சி தாவத் சிக்கி. அதாவது எது நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேனோ அது வரைக்கும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். as long as I live so long do I learn. எவ்வளோ பெரிய உபதேசம் நமக்கு. நம்ம என்ன நினச்சிட்றோம், ஒரு புஸ்தகம் படித்து முடித்தோன்னே எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம், ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டோம், ஒரு டிரைவிங் கற்றுக்கிட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி என்றைக்கும் நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு மேலே தெரிஞ்சவன் ஒருத்தன் இருப்பான். அப்போ என்ன செய்யக்கூடாது, அந்த ஈகோ வந்துடக்கூடாது. நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன், ஸ்டில் ஐ ஆம் லேர்னிங். அதுதான் பணிவை கொடுக்கும் அப்படிங்கிறனால அப்படி சொல்லி கொடுக்குறார். இவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட மறைவுக்கு பிறகு நிறைய தீர்த்த யாத்திரை போகிறார். புத்தகயா, காஷி, பிருந்தாவன், டெல்லி, ரிஷிகேஷ், கேதார் பத்ரி, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கார். கைலாஷுக்கும் போகிறார். ஒரு நாள் இவருடைய அப்பா கூப்பிட்டு சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்று, உன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்று. இந்த உலகம் உண்மை இல்லை, இறைவன் மீது உனக்கு மாறாத பக்தி இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ சந்நியாச வாழ்க்கைக்கு போகலாம். பரிபூர்ணமாக என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது வாழ்க்கை நோக்கம் இறைவனை அடைவது. அந்த நோக்கத்திலிருந்து ஒரு நாளும் தவறாதே, நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இவரை என்ன பண்ணுறாங்க, சந்நியாச வாழ்க்கைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இவருக்குள்ள ஒரு தீராத தாகம், இமயத்தை பார்க்கணும், ஹிமாலயத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு தீராத தாகம். ஹிமாலயத்தில் அந்த காலத்தில் ஹிமாலயத்துக்கு போகிறதுங்கிறது, இப்போலாம் நிறைய வசதிகள் வந்துருச்சு, ஹெலிகாப்டரில் போய் ஜம்முன்னு இறங்கிறலாம் வந்துருச்சு. அப்போல்லாம் நடந்து தான் போய் ஆகணும், எல்லா விதமான ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி போகணும். அந்த ஸ்ட்ரகிள் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தார். ஹிமாலயத்தை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஹிமாலயத்துக்கு போகிறார். நடந்தே போகிறார், நேபாள் வழியாக நடந்து போகிறார். ஒரு இடத்துல மலை மேலே ஏறிட்டு இறங்கும் பொழுது சறுக்கி விழுந்து என்ன பண்ணுறார், உருண்டு அப்படியே கீழே வர்றார். மலையிலேருந்து உருண்டபடியே கீழே விழுகிறார். அது ஒரு நெல் வயலுக்குள்ளே போய் விழுகிறார். அங்கே நெல் வயலில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க அங்கே கிராமத்து ஜனங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னது அதிசயமாக இருக்குது, இது வரைக்கும் யாரும் மனிதர்கள் இப்படி வந்ததே கிடையாது. அந்த மலைக்குள்ளே யாராவது போனவங்க திரும்பி வந்ததே கிடையாது. ஏன்னா அங்கே கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த மலை. அந்த மலைக்குள்ளே போயிட்டு ஒரு மனுஷன் திரும்பி வந்திருக்காங்கிறத அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பல வருஷங்களாக அங்கே நாங்கள் பரம்பரையாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நாள் எந்த ஒரு மனுஷங்களும் இந்த மலையிலேருந்து இறங்கி வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இப்போ எவ்வளோ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் அவர் அந்த இடத்துல உயிர் பிழைச்சிருக்க முடியும். அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் அந்த பயணத்தை தொடர்ந்து செய்கிறாரு. புத்த மடாலயங்களுக்கு போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய லாமாக்களோட சந்தித்து பேசுகிறாரு, அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் கவனிக்கிறார். இதெல்லாம் பிற்காலத்தில் இந்த ட்ரெடிஷனை நம்ம கொண்டு வர்றதுக்கு அவருக்கு நிறைய உதவிகரமாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு புத்த மடாலயத்துக்குள்ள உள்ளே போகிறார், தங்கி இருந்துட்டு பார்க்குறார். கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்பொழுது அவங்க இவரை லாக் பண்ணிட்டாங்க, ஒரு ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அவங்க இவரை என்ன நினச்சிட்றாங்க, ஒரு வேண்டாதவர் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவர் ஒரு நமக்கு துன்பம் கொடுக்க வந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவர் லாக் பண்ணிவிட்டு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பாக்கெட்லேருந்து ஸ்ரீராமகிருஷ்ணோட படம் இருக்குது. அந்த படம் கீழே விழுகுது. அவர் அடிக்க வர்றாங்க, படம் கீழே விழுகுது. அந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியமாக போகுது, இது என்னது புத்தருடைய படத்தை நீ வச்சிருக்கிற? அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸ்ரீராமகிருஷ்ணரும் புத்தரும் ஒன்று. அப்படி தான் இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். எங்கள் குருநாதர் படத்தை நீ வச்சுருக்க, ஒன்று நாங்கள் அடிக்க வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ உபச்சாரம் வருது. அதுக்கப்புறமா தப்பிச்சு வெளியில் வர்றார். இப்படி நிறைய இன்சிடெண்ட் இவர் லைஃப்பில் இருக்குது. எல்லா விதமான தடைகளையும் தாண்டி இவர் வர்றார். ஒரு முறை டெல்லியில் தனியாக நடந்து போயிட்டுருக்கிறார். போகும்பொழுது ஒரு பக்தர் நடைபாதையில் உட்காந்துருக்கிறார், ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். ஒரு பக்தர் இவருக்கு காணிக்கை கொடுக்குறார். காணிக்கை கொடுத்தவொடனே இவர் என்னன்னு சொன்னார், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பக்தர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு அப்புறமா உன்னைத்தான் நான் பார்க்குறேன், காணிக்கை வேணான்னு சொல்கிறேன். அப்போ அதே பக்தர் தான், அவர் பேர் லக்ஷ்மி நாராயணன்னு பேர். அவர் ஒரு மார்வாடி பக்தர். ஸ்ரீராமகிருஷ்ணர் இருந்த பொழுதே தட்சிணேஸ்வரத்திற்கு என்ன பண்ணார், அவர் பேரில் 10,000 ரூபாய் எழுதி வைக்கிறதா சொன்னார். எவ்வளவு? அன்றைக்கு 1800 10,000 ரூபாய். அன்றைக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் வாங்கின சம்பளம் 7 ரூபாய். கோயிலில் பூஜாரியாக இருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ சம்பளம்? 7 ரூபாய். அன்றைக்கு எவ்வளோ சொல்கிறார், நான் 10,000 ரூபாய் எழுதி வைக்கிறேன், இதை நீங்கள் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சேவை பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இருக்கட்டும். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார், எனக்கு அது வேண்டாம். சரி, உங்களுக்கு வேண்டான்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நகபத்தில் ஒரு அம்மா இருக்காங்கள்ல, சாரதா அம்மா, அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னா, அங்கேயும் கொடுக்காதே. அங்கே கொடுத்தா அது எங்கே வரும்? இங்கே தான் வரும். அங்கேயும் கொடுக்காதே அப்படின்னு என்ன பண்ணார், பணத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஆச்சரியமாக அவங்க அந்த மார்வாடி பக்தர்கள் பார்க்குறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறது அவங்க குறியாக இருக்கிறாங்க. உலகத்தில் எப்படி ஒருத்தர் இருப்பாரா, பணம் வேணான்னு சொல்கிறது ஒருத்தர் இருப்பாரான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அதற்கப்புறமா யாரையும் பார்த்ததில்லை. இப்போ பார்க்குறாரு, ஒரு பக்தரை பார்க்குறாரு, இப்போ அகண்டானந்த மகாராஜா பார்க்குறாரு. இவர் யார்? அவருடைய சீடர், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நேரடி சீடர். என்ன சொல்கிறார், எனக்கு பணம் வேண்டாம். அப்போ தான் தன்னுடைய பழைய நினைவுகளை எடுத்து சொல்கிறார், நான் தான் அந்த லக்ஷ்மி நாராயணன் அப்படி சொல்கிறார். இதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளில் இருக்குது, படிங்க. அதற்கப்புறமா சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டிலேருந்து வர்றார். திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹிமாலய பயணத்துக்கு போகும்பொழுது அன்னை சாரதா தேவி இவரை கூப்பிட்டு, உனக்கு ஏற்கனவே ஹிமாலயம் போயிட்டு வந்த அனுபவங்கள்லாம் இருக்குது, நீ சுவாமிஜி கூட போ, அவருக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்புறமா சுவாமிஜி தனியாக போயிடுறார், இவர் தனியாக போயிடுறார். இப்படி போயிட்டுருக்குறாங்க. நிறைய இவருடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒரு முறை இவர் கேத்ரி மகாராஜாவுடைய விருந்தினராக தங்குறார். இந்த மாதிரி துறவிகள் வெளியில் போகும்பொழுது, தவம் செய்ய போகும்பொழுது, ஒரு நாளைக்கு பிக்ஷை கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது, ஒரு நாளைக்கு ராஜ உபச்சாரம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு ஒன்றுமே இருக்காது, மரத்தடியில் இருக்கணும், ஒரு நாளைக்கு நேரம் கழித்து சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாளைக்கு உடனே கிடைச்சிடும். இப்படி பலவிதமான அனுபவங்கள் அவருடைய பிக்ஷா இதில் இருக்கும். இப்போ ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறார், கேத்ரி மகாராஜாவுடைய அரண்மனையில் போய் தங்கி இருக்கிறார். மகாராஜா நல்லா கவனிச்சுக்கிட்டார், ராஜ உபச்சாரம் கொடுத்து நல்லா பக்கம் வச்சுக்கிறார். அப்போ அங்கே ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறார். அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில், அந்த அலுவலகத்தில் பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் வேலை பார்க்குறத இவர் கவனிச்சிட்டார்.
ஸ்கூலுக்கு போகக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கிறார். அவர் சொன்னார், ஏன் நீங்கள்லாம் போகலை, வேலைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்குறார். அவங்க பக்கத்தில் அந்த வேலை வாங்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணுமே, இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்கள படிக்க வைக்காமல் என்ன பண்ணுறாங்க, வச்சுருந்துருக்குறாங்க. இதை கவனிச்சிட்டார். அடுத்த வேலை சாப்பாடு அவருக்கு கொண்டு வந்து வச்சுட்டா இவர் சாப்பிடவே இல்லை, அப்படியே உட்காந்தே இருக்கிறார். என்ன சுவாமி, ஏதாவது குறை வச்சுட்டோமா, நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, சாப்பிடுங்க. இல்லை உங்கள் ராஜாவை கூப்பிடு. யார்? கேத்திரி மன்னர். கூப்பிடுங்க ராஜாவை. அவர் பதறி போய் வர்றார். ஏதோ பெரிய தப்பு நடந்து போச்சு, சுவாமிக்கு செஞ்சக்கூடிய அந்த உபச்சாரங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு அவர் வர்றார். வந்துட்டு சுவாமி என்ன வேணும் சொல்லுங்கள், சாப்பிடுங்க. இல்லை நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேங்க? இல்லை உன்னுடைய ஆஃபீஸில் வேலைக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லு, அவங்க எல்லாருக்கும் கல்வி கொடுக்குறேன்னு சொல்லு, நான் சாப்பிட்றேன். அப்போ தான் ராஜாவுக்கே தெரிய வருது, சின்ன குழந்தைகள்லாம் ஆஃபீஸில் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் ஆஃபீஸில் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க விஷயமே அப்போ தான் ராஜாவுக்கே தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறார், நான் நிச்சயமாக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக அவர்களுக்கு பள்ளியை கல்வியை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணார். மிகப்பெரிய புரட்சி அந்த காலத்தில். இது சுவாமிஜி அதான் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கல்வியை கொடுக்கணும். ரைட் எஜுகேஷன் என்ன சொல்கிறது, நம்ம எல்லா விதமான ஹோலிஸ்ட் எஜுகேஷன் நம்ம கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைகள் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அவரவர்களுடைய பிரச்சனை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். யாருக்கும் போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அவர்களுக்கே அந்த ஞானம் வரும் பொழுது, தெளிவு வரும் பொழுது பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். மூணாவது ஆளுக்கு அங்கே வேலையே கிடையாது. அதனால தான் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்னு சுவாமிஜி ரொம்பவும் எதிர்பார்த்தார். நம்ம பாரத நாடு முழுவதும் அவர் சுற்றி வரும்பொழுது அவர் கண்ட 2 விஷயங்கள், ஒன்று பாவர்ட்டி, இன்னொன்று இக்னரன்ஸ். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள், ஒன்று அறியாமை, இன்னொன்று வறுமை நீக்கணும் அப்படின்னா செல்வம் வேணும், செல்வம் வரணும் அப்படின்னா டெக்னாலஜி இங்கே வரணும், நிறைய மாற்றங்கள் வரணும். அப்போது செல்வம் வந்துச்சுன்னா 2மே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு புரட்சி அந்த காலத்தில் பண்ணுறார். தட்சிணேஸ்வரத்தில் ஒரு முறை ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அப்போ நிறைய சமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஏழைகளுக்கு தனியாக ஒரு விதமாக வச்சுருக்கிறாங்க, இன்னொரு டைப்பு உணவு தயார் செஞ்சு வச்சுருக்கிறாங்க இன்னொரு குரூப்புக்கு. இதை கவனித்தார். இது என்னது 2 விதமான சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பிறந்தநாளுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமம் பரிமாறணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இப்படி பல்வேறு இடங்களில் இவருடைய தாக்கம் இருக்கிறது. ஒரு முறை துறவி சீடர்கள்லாம் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ராத்திரி நேரத்தில் சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்கிறாங்க. நேரம் போனதே தெரியல. இரவு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. சுவாமிஜி உட்பட எல்லோரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ 3 மணிக்கு மேலே தூங்க போகிறாங்க. 4 மணிக்கு வழக்கமாக எந்திரிக்கிற நேரம். காலையில் 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுறது, கோயிலில் போயிட்டு தியானம் பண்ணணும். 3 மணி வரைக்கும் எல்லோரும் சாஸ்திர விசாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக 4 மணிக்கு சுவாமிஜி எழுந்துக்கிட்டார். வழக்கம் போல் எழுந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பெல் அடிக்கணும். பெல் அடித்த ஆசிரமத்தில் அதுதான் ஒரு நடைமுறை, அன்றிலிருந்து இன்று வரைக்கும். பெல் அடிக்கிறது. பெல் அடிக்கணும். யார் பெல் அடிக்கிறது? எல்லாரும் 3 மணி வரைக்கும் முடிச்சிருந்தனால என்னாச்சு, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அக்கண்டானந்தர் எழுப்பிட்டு பெல் அடிக்கணும்ல. இல்லை சுவாமி, ரொம்ப நேரம் நம்ம சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு பெல்லு நீ அடிக்கிறியா நான் அடிக்கவா? எப்படி? பெல்லு நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறேன்? பெல் அடித்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் மறுபடியும் கோயிலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு தியானம் பண்ண வைக்கிறார். ஒரு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன். பல நேரங்கள் அது நம்ம கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி தொடர்ந்து ரொட்டீனுக்கு வந்துட்டோம்னா அப்புறம் அந்த ஜாய், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். கொஞ்சம் சாரதாம்மா லைஃப்பில் இது நம்ம ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. சாரதாம்மா எப்பொழுதும் காலையில் 3 மணிக்கு எழுந்துக்குவாங்க. அவங்க ரொட்டீன் காலையில் 3 மணிக்கு எழுந்துக்குவாங்க. எழுந்துட்டு குளிச்சுட்டு தியானம் பண்ண உட்காருவாங்க. ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் அசதியாக போச்சு.
சரி இன்றைக்கி கொஞ்சம் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக எழுந்தாங்க. அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அதே மாதிரி 3 மணிக்கு எழுந்திருக்கிறது 4 மணி ஆச்சு. அப்போ சாரதாம்மா தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க, நோ, இது கூடாது, இப்படியே விட்டேன்னா என் மனசு இப்படியே போகும், கரெக்டாக நான் என்னுடைய ரொட்டீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு எழுந்துக்குவாங்க. 6 மணி வரைக்கும் சூரிய உதயம் வரைக்கும் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அதற்கப்புறமா அவங்களுடைய ரொட்டீன் இருக்கும். அவ்வளவு பேர், எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் அந்த சாரதம்மா ஒரு தனியாளாக இருந்து எல்லாருக்கும் சமைச்சு போடுவாங்க. அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான முறை, லட்சம் முறை ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அவங்க வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. இவர் சந்நியாசத்துக்கு பிறகு இவருக்கு என்ன பேர், சுவாமி அக்கண்டானந்தன் பேர் கிடைக்குது. இவர் சுவாமிஜி ஒரு முறை இவரை கூப்பிட்டு சொல்கிறார், முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் ஒரு முறை அந்த காலத்தில் கடும் பஞ்சம் வந்துருச்சு பெங்காலில். அப்போ நீ போயிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படி இவர்னால் முதல் முறையாக அங்கே போய் நம்முடைய சேவை பணிகளுக்கு முதலில் வித்திட்டவர் நம்ம அக்கண்டானந்தர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராமகிருஷ்ண மடம் மிஷனில் எங்கெல்லாம் சேவை பணிகள் நடக்குதோ அது எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாக இருந்தவர். இவருடைய அந்த நிவாரண பணி ஆரம்பிக்கிறார். அங்கே ஒரு ஆசிரமத்தில் ஆரம்பிக்கிறார். நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, எல்லாத்தையும் சமாளித்து அங்கே இருந்து காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறார். இவருடைய ஆசிரமத்தில் ஒரு பையன் சேர்ந்தான். அது நேபாள் கூர்காவுடைய பையன். அவன் 13 வயசு பையன். அவன் பேர் பகதூர்னு பேர். அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னா வாயும் பேச வராது. கண்ணு தெரியாது, வாய் பேச வராது. ஆனாலும் ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி கேட்கணுன்னு அவனுக்கு அவ்வளோ ஆசை. கண்ணு தெரியாது, யாராவது உட்காந்து படிக்க சொல்லி அவர் மூலமாக கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி ஆசிரமத்தில் இருக்கிறான். இப்போ ஒரு நாள் சுவாமி அவனை பார்த்து கேட்குறார், நீ நான் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இங்கே போயிடுவியா நீ? அவன் பையன் சொல்கிறான், சுவாமி நான் எங்கேயும் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் இங்கே இருந்து உங்களுக்கு சேவை பண்ணுவேன். அவனுக்கே நம்ம சேவை பண்ணணும். கண் தெரியாத பையன், நான் கடைசி வரைக்கும் இங்கே இருந்து உங்களுக்கு நான் சேவை பண்ணுவேன் அப்படி சொல்லுவான். அந்த பையன் பாருங்கள், எவ்வளோ இந்த சாஸ்திரம் படிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அந்த குருநாதருக்கு செஞ்ச சேவையினுடைய மகத்துவம், அவருடைய அருள்னால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த பையனுக்கு மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் போது அவன் சொன்ன கடைசி வார்த்தை, என் தலைக்கு அடியில் பகவத்கீதை வையுங்க, எங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை கேட்டுக்கிட்டே அந்த பையன் தன்னுடைய கடைசி வாழ்க்கையை முடிக்கிறான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எப்போதும் இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன வேலை வேணால் செய்யலாம், ஆஃபீஸ் வேலை செய்யலாம், டிரைவிங் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம், காய்கறி வெட்டலாம், தோட்டத்தில் வேலை பார்க்கலாம், என்ன வேணாலும் நம்ம வேலை செய்யலாம். கை மட்டும் வேலை செய்யணும். மனம் நமக்கு பிடிச்ச அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி இவர் பிற்காலத்தில் மடத்தினுடைய ஒரு ட்ரஸ்டியாக வருகிறார், வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறார், பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கார். 1934 இவர் நம்முடைய ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு தலைவராக வருகிறார், 3வது தலைவர். இவருடைய உபதேசம் ரொம்ப எளிமையான உபதேசம். என்ன சொல்வார் அப்படின்னா, பிறருக்காக வாழணும் அப்படிம்பார். பிறருக்காக வாழும் பொழுது நம்ம ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிம்பார். எப்பொழுதும் உன்னது இதயத்தை விசாலமாக வச்சுக்கோ, குறுகிய இதயமாக இருக்கக்கூடாது. எனக்கு அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களுடைய நலனை பற்றி சிந்தனை பண்ணு. உன்னுடைய இதயத்தை விசாலமாக வச்சுக்கோ, மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது எப்போதும் ஒன்றை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் பந்தம். எப்போதும் மற்றவர்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவார். பந்தம் மோட்சத்துக்கு இதை விட தெளிவான ஒரு உதாரணத்தை யாரும் சொல்ல முடியாது. நம்ம பந்தம் மோட்சத்தை படிக்கணும்னா பெரிய ஸ்கிரிப்ட்ஸெல்லாம் படிக்கணும், டீக்காலாம் படிக்க நிறைய கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக சொல்லிட்டார் 2 வாரத்தில். எப்போதும் ஒன்றை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பந்தம். எப்போதும் மற்றவர்களை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் மோக்ஷம். ஸோ இப்படி ஒரு நல்ல நாளில் இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சீடர்களுடைய
பிறந்தநாள் நாளில் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கிறவங்க அவருடைய புஸ்தகங்கள்லாம் நம்மளுடைய புஸ்தகத்தில் ஸ்டாலில் அவைலபிள் இருக்குது. நேரடி சீடர்கள் அப்படின்னு வாழ்க்கை வரலாறுல இருக்குது, வாங்கிட்டு போய் படிங்க. அடுத்த வாரம் ஸ்லோகா நம்பர் 4, அதாவது கீதா மகாத்மியத்தில் ஸ்லோகா நம்பர் 4. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.